வணக்கம் நண்பர்களே. என்னடா வீடியோ ஆரம்பத்திலேயே தொடப்பத்தை காமிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவே தொடப்பத்தை பற்றி தாங்க. இந்த தொடப்பம் எவ்வளோ யூஸ் ஆச்சு, எவ்வளோ நாள் வந்துச்சுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தொடப்பத்தை நான் முதலாக 2020 நவம்பர் 11 வாங்கினேங்க. இதை வாங்கி நான் 5 வருஷம் ஆகுதுங்க. 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு இதை 5 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயந்தாங்க. இந்த தொடப்பத்தை நான் முதல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்து தாங்க வாங்கினேன். எங்க வீட்டுக்கு 3வது வீட்டில் ஒரு சிஸ்டர் ஒருத்தர் அவங்களோட யூடியூப் சேனல்ல இந்த வீடியோவை போட்டிருந்தாங்க. அதாச்சும் கீர்த்தி செக்கோசில்லாஸ்னு அவங்களோட யூடியூப் சேனல்ல இந்த தொடப்பத்தை பத்தி வீடியோ போட்டு இருந்தாங்க. அவங்க நவம்பர் 2 போட்டு இருந்தாங்க. நான் நவம்பர் 11 அன்னைக்கு 2020 வருஷம் வாங்கினேங்க. இந்த தொடப்பம் நான் வீடு பெருக்கிறதுக்கு தாங்க வாங்கினேன். ஆனால் எனக்கு வீடு பெருக்கிறது தவிர மீதி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆச்சுங்க. அதாச்சும் ஒட்டடை அடிக்க, ஜன்னல் எல்லாம் கிளீன் பண்ண, அந்த மாதிரி வேற ஏதாச்சும் டஸ்ட்டுங்களை கிளீன் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ் ஆச்சுங்க. இந்த தொடப்பத்தை நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணுறப்ப நீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சின்னதாக வேணும்னா, ஹேண்டில் சின்னதாக வேணும்னா இந்த மாதிரி இந்த ஹேண்டிலை தனியாக கட்டிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா, இதே போல் நம்ம கையில் வச்சு கிளீன் பண்ணலாம். இதை நான் ஆன்லைனில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். அதாச்சும் நான் வாங்குறப்ப அமேசானில் இந்த தொடப்பம் 250 ருபீஸ்க்கு இருந்துச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறப்ப இந்த கீழே இருக்கிற ஹேண்டிலோட வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப மேலே இருக்கிற பீஸ் வரி தனியாக கூட ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆஃபர் இருக்குங்க. ஒரு படத்தில் வடிவேலு இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் இந்த தொடப்பத்தில் எவ்வளோ அடித்தாலும் இந்த தொடப்பம் தாங்குச்சிங்க. அந்த அளவுக்கு இது நல்லாவே உழைச்சிச்சிங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க இந்த தொடப்பம் போயிடுச்சு. சரி, மேலே இருக்கிற பீஸ் மட்டும் தானே போயிடுச்சு, கீழே இருக்கிற ஹேண்டில் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற பீஸ் மட்டும் வாங்கலான்னு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேங்க. அந்த மாதிரி செக் பண்ணுறப்ப இது ரெண்டு சேர்த்து வாங்குற ரேட்டும் இந்த மேலே இருக்கிற பீஸ் மட்டும் தனியாக வாங்குறதுக்கும் அவ்வளோ ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லைங்க. அதனால் நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து வாங்கிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் 2020 இதை வாங்குறப்ப அமேசானில் 250 ரூபாய்க்கு கிடைச்சதுங்க. இப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க இதை வாங்கினேன். இதே ஸ்காட்ச் பிரைட் பிராண்டை தான் ஃப்ளிப்கார்ட்டில் 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேங்க. இந்த தொடப்பத்தை நான் வீடு பெருக்கிறதுக்காக தாங்க வாங்கினேன். ஆனால் வீடு பெருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லைங்க. வீடு பெருக்கிறத விட ஒட்டடை அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இதை ஒட்டடை அடிக்க யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இதில் இருக்கிற ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி தனித்தனி ஹேண்டிலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம வேணுன்றப்ப ஜாயின் பண்ணிக்கிறதுக்கும் வேணான்றப்ப இதை கட்டிக்கலாங்க. அதுதான் இதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இதில் இந்த பழைய ஹேண்டில் செட் ஆகுதான்னு போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி செட் ஆச்சுன்னா நீங்கள் மேலே இருக்கிற ப்ரூம் வேரிங் கூட வாங்கிக்கலாங்க. கீழே இருக்கிற ஹேண்டிலை விட்டு இது பார்த்தீங்களா, பழைய ஹேண்டில் நல்லாவே செட் ஆகுதுங்க. இப்போ ஆயுத பூஜை வருதுங்க இல்லையா, உங்களுக்கு இந்த ப்ரூமை வாங்கி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட இதை பற்றி சொல்கிறேன். உண்மையிலேயே இது ரொம்ப நாள் எனக்கு யூஸ் ஆச்சுங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடணுன்ட்டு போடுறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வீடு பெருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி ஒட்டடை அடிக்க, டஸ்ட்டுங்களை க்ளீன் பண்ண, அந்த மாதிரி ஹைட்டான இடத்த க்ளீன் பண்ண இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போது இது ஒட்டடை அடிக்கிறதுக்கு இவ்வளோ ஹைட்டு போதுமான்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போது நம்மளுக்கு ஒட்டடை அடிக்கிறதுக்கு இந்த ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். நான் இதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போது நம்ம வீட்டில் தொடப்பம் வாங்குவோங்க இல்லையா, அந்த தொடப்பம் தேஞ்சு போனதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற மேலே இருக்கிற பீஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த கீழே இருக்கிற பிளாஸ்டிக் ஸ்டிக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்களா, நான் 2 ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டிக்கை நம்ம இதுக்குள்ளே உள்ளே விட்டுக்கலாங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு இன்னொரு ஸ்டிக் எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 2வது ஸ்டிக்கையும் போடுறேன். இப்போ பார்த்தீங்களா, தொடப்பம் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் இந்த தொடப்பத்தை ஸ்டிக்கு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வீடு ஒட்டடை அடிக்கிறப்ப இந்த ஸ்டிக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ண மாட்டீங்க. நான் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பழுப்பு ஒன்று இருந்துச்சுங்க. வீடு கட்டுறப்ப மிச்சமான பழுப்புங்க இது. இந்த பழுப்பு கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே இருந்துச்சுங்க. இந்த பழுப்புக்குள்ளே இந்த தொடப்பத்தை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேங்க. அதாச்சும் கீழே இருந்தே நம்மளுக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குங்க. ஸ்டூல் போட்டு ஒட்டடை அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள். ஒட்டடை குச்சியோட அளவுக்கு இந்த ஹைட்டு கரெக்டாக இருக்குங்க.
இப்போது இந்த தொடப்பத்தை இந்த பிளாஸ்டிக் பழுப்பில் போட்டுட்டு நான் எப்படி ஒற்றை அடிப்புன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். கீழே இருந்து ஹைட்டு கரெக்டாக இருக்குங்க. நம்ம ஸ்டூல் எல்லாம் போட்டு அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. பாருங்கள், நம்ம ஹைட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒட்டடை அடிக்கிறதுக்குன்னு ஒட்டடை குச்சி ஒன்று வாங்குவோங்க இல்லையா, அது எல்லாமே விட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மூளை முடுக்கில் இருக்கிற ஒட்டடை எல்லாமே கூட இது ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பழுப்பை தனியாக எடுத்துட்டு வெறும் தொடப்பத்தை மட்டும் வச்சு ஒட்டடை அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஹைட்டுக்கு இது கொஞ்சம் தாங்க கம்மியாக இருக்கும், கொஞ்சம் எக்கி அடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கு ஹைட்டு பத்தாத இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கோ இல்லை பழுப்போ போட்டு அடிச்சுட்டு ஹைட்டு கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வெறும் தொடப்பத்தை மட்டுமே வச்சு ஒட்டடை அடிச்சுக்கலாங்க. இப்போது நம்ம பழைய தொடப்பத்திலிருந்து ஸ்டிக்கு எடுத்து வச்சுருந்தோங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கு வச்சு எப்படி ஒட்டடை அடிக்கிறதுன்னு காமிக்கிற பாருங்க. ஒரே ஒரு ஸ்டிக்கு போட்டால் உங்களுக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குங்க. இன்னும் ஹைட்டு வேணும்னா ரெண்டாவது ஸ்டிக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஹைட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை ஸ்டிக் வேணாலும் போட்டு இதை ஒட்டடை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த ஸ்டிக்கெல்லாம் கட்டிட்டு வெறும் தொடப்பத்தை மட்டும் வச்சு இந்த விண்டோவை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வடிவேலு காமெடி ஞாபகம் வருதா பாருங்கள். இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ட்டு வடிவேலு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் தாங்க இந்த தொடப்பமும். இங்கே பாருங்கள், எவ்வளோ அடித்தாலும் ரொம்பவே தாங்குச்சிங்க. உண்மையிலேயே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இதை வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஹேண்டில் வேணான்றப்ப இந்த ஹேண்டில் வரி தனியாக கட்டிட்டு மேலே இருக்கிற தொடப்பத்தை மட்டும் வச்சு இந்த மாதிரியும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போது இந்த மேலே இருக்கிற தொடப்பத்தை மட்டும் வச்சு க்ளீன் பண்ணுறப்ப அந்த ஜன்னலில் இருக்கிற சந்திலெல்லாம் உள்ளே விட்டு நல்லாவே க்ளீன் பண்ணலாங்க. இப்போது இந்த தொடப்பத்தில் கீழே இருக்கிற ஹேண்டில் கூட செட் பண்ணிவிட்டு விண்டோவுக்கு மேலே இருக்கிற கார்னரை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்லாப் இருக்குங்க. ஆனால் அதை ஒரு டைமும் மேலே ஏறி க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கீழே இருந்து கூட இந்த தொடப்பத்தால் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்லாப்பை ரொம்பவே டீப்பாக க்ளீன் பண்ணனா இந்த மாதிரி சேரை போட்டு க்ளீன் பண்ணுறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம நார்மலாக வீடு பெருக்கிற தொடப்பத்தில் க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கீழே சிந்திடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடஞ்சி போயிடும். ஆனால் இது அந்த மாதிரி உடையாது. நீங்கள் இந்த வருஷம் ஆயுத பூஜைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன திங்ஸ் வாங்குறீங்களே இல்லைங்க, இந்த தொடப்பத்தை வாங்கிட்டீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஷோபா எல்லாமே கூட இந்த தொடப்பத்தால் நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாங்க. 210 ரூபாய்க்கு இது ரொம்பவே ஒர்த்து தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த தொடப்பத்தை வாங்கிட்டு அது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஆன்லைனில் ஸ்காட்ச் பிரைட் ரூம்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள்.